நான் இப்போ வந்து பேட் கேர்ள் மூவி பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்க தான் வந்தோம். மதராசிக்கு போகலான்னு போனோம். நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, காந்தி கண்ணாடி போகலனாக்கா டைம் முடிஞ்சிடுச்சு. சரி, நம்ம வெற்றி படனுடைய இயக்குனராச்சே இயக்குனர் வெற்றிமாறனுடைய படத்தை வந்து எடுக்கலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். உண்மையிலே பேட் கேர்ள் எப்படின்னு தெரியாமல் உள்ளே போனோம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், பேட் கேர்ள் பேட் மூவிங்க. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து எப்பவுமே டீனேஜில் வந்து ஒரு லவ்வோடு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு லவ்ன்றது வந்து அடுத்தடுத்து ஒரு நம்பிக்கையோடு போவாங்க. அந்த லவ் என்ன ஆகும், கண்டிப்பாக ஒரு இதில் பிரேக்கப் ஆகும். அடுத்தது அப்படியே போகும். இந்த மாதிரி டீனேஜில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப சகஜம். ஆனால் இந்த டீனேஜ் விஷயத்தில் நடக்கிறது ஒரு 22-23 வயசுக்கு அப்புறமும் ஒரு சில விஷயம் நடக்குதுன்னாக்க அந்த பொண்ணு வந்து அப்பா அம்மாவை விட்டு தனிமையில் படுத்தி இருக்கணும். தனிமையில் இருந்தால் தான் அந்த பொண்ணுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்கிற ஒரு பேட் ஒப்பீனியன் இதில் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஒரு பொண்ணு வந்து என்ன தான் ஒர்க்காக இருந்தாலும் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் அந்த பொண்ணு என்ன பண்ணும், லாஸ்ட்டில் வந்து அப்பா அம்மா கூட தான் இருக்கணும்னு நினைக்கும். ஆனால் அப்பா அம்மாவே வேண்டாம், பொண்ணுக்கு வந்து ஒரு சுதந்திரம் வேணும், ப்ரைவசி வேணும் அப்படின்ற ஒரு இதை முடிச்சிருக்காங்க. உண்மையிலே நான் வெற்றிமாறன் சார் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கையாக வச்சுருந்தேன். அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த கம்பெனியை வந்து இந்த படத்தோடு இழுத்து மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அவர் இந்த கம்பெனியை மூடுறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவர் வெற்றிமாறனுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. அந்த வெற்றிமாறனுடைய நேமுக்காக தான் எல்லாருமே படத்துக்கு போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. நன்றிங்க.